தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் சென்னை பாண்டிபசாரில் அமைக்கப்பட்டிருக்கும் முதல்வர் மருந்தகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விற்பனையை தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் இன்றைய தினம் திறக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்பாக சென்னை பாண்டிபசாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் மருந்தக கடையை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு பொதுமக்களுக்கு விற்பனையை தொடங்கி வைத்திருக்கின்றார். தமிழகம் முழுவதுமே 1000 இடங்களில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் சென்னையில் மட்டுமே பாண்டிபசார், ஆழ்வார்பேட்டை, கொளத்தூர் உட்பட 33 இடங்களிலும் அதே போன்று மதுரையில் 52, கடலூரில் 49, கோவையில் 42, தஞ்சாவூரில் 40 இடங்கள் என தமிழ்நாடு முழுவதுமே மொத்தமாக 1000 இடங்களில் முதற்கட்டமாக இன்றைய தினம் இந்த மருந்தகங்கள் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் இந்த மருந்தகத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 75% அளவுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் எனவும், குறிப்பாக தனியார் மருந்தகங்கள்ல கிடைக்கக்கூடிய 70% கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் அனைத்துமே முதல்வர் மருந்தகத்தில் 11 ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்ற வகையில் தற்போது இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைக்கப்படக்கூடிய காணொலி காட்சி வாயிலாக 1000 இடங்கள்ல இந்த மருந்தகங்களானது தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக தற்போது பாண்டிபசாரில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் பார்வையிட்டு விற்பனையை தொடங்கி வைத்திருக்கின்றார். முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக மக்களுக்கு எளிய வகையில் குறைவான விலையில் தற்போது இந்த பொருட்கள் அனைத்துமே மாத்திரைகள் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த இதுவானது செய்யப்பட்டு இருக்கின்றது. தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் திறக்கப்பட இருக்கக்கூடிய முதல்வர் மருந்தகத்தில் ஜெனரிக் மருந்துகள், சர்ஜிக்கல், பிராண்ட் மருந்துகள், நியூட்ராசிக்கல், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மருந்துகள் ஆகியவைகள் மலிவான விலையில் கிடைக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. லாவண்யா, லிபிகா, தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்கள் செயல்படவிருக்கின்றன. இவை எவ்வாறு செயல்படவிருக்கின்றன லிபிகா? நிஜமாக கூட்டுறவுத்துறை சார்பில் 500 கடைகளும், அதே போன்று தொழில் முனைவோர் சார்பில் 500 கடைகள் என மொத்தமாக 1000 கடைகள் முதற்கட்டமாக இன்றைய தினம் திறக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் இது போன்று முதல்வர் மருந்தகம் குறைவான விலையில் மக்களுக்கு பயன்படும் வகையில் அனைத்து பொருட்களும் மாத்திரைகள் அனைத்தும் கிடைக்கும் வகையில் திறக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்றைய நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலையும் இன்றைய தினம் திறக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இதற்காக ஏற்கனவே இணையதளம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் BM அவர்கள் எல்லாமே அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இணையதளம் மூலமாக அவர்கள் ஆன்லைன் மூலமாக செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த முதல்வர் மருந்தகமானது திறக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக 3 லட்சம் மானியத்தில் இந்த மருந்தகம் வைப்பதற்கான நிதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் 50% மருந்தகங்கள் மருந்துகளாகவும் 50% பணமாகவும் கொடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கூட்டுறவுத்துறையின் கீழே இந்த மருந்துகள் தற்போது முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாண்டிபசாரில் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லிபிகா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்களை பதிவு செய்யலாம். ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் இன்று அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து கட்சியின் கொடியை ஏற்றி கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறது அதிமுக. தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் செய்யப்பட இருக்கின்றன. அதே போல அதிமுக அலுவலகத்தில் ஜெயலலிதா பேரவை சார்பாக இங்கேயும் நலத்திட்ட உதவிகள், கேக் வெட்டும் நிகழ்ச்சி, அதே போல முன்னாள் விஜயபாஸ்கர் மற்றும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவர் சார்பாக மருத்துவர் முகாம் மற்றும் அங்கே ஒரு மகளிருக்கான இலவச ஊட்டச்சத்து பெட்டகம் ஆகியவையும் கொடுக்கப்பட இருக்கிறது. அதிமுக அலுவலகத்தில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக விளையாட்டு வீரர்கள் அணி என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். அண்மையில் அதற்கான லட்சுமியை வெளியிடுகிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி.
பின்னர் இங்கேயே மகளிர் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சம்பந்தமாக அவர்கள் மத்தியிலும் அவர் பேச இருக்கிறார். அதிமுக இன்று நாள் முழுவதும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடக்கூடிய வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அன்னதானம் வழங்குவது, இயன்றவருக்கு இயன்றதை செய்வது என்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அதிமுக சார்பாக தமிழர் முழுவதுமாக இதற்கான விரிவான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களுக்கு கட்சி கொடி ஏற்றிவிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னராக இனிப்புகளை வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.